வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் காணப்படும் மனித புதைக்குழிகளுக்கும் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் உள்ள மனித புதைக்குழிகளுக்கும் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்குமான சர்வதேச நீதி கோரியை கையெழுத்து போராட்டம் மாற்றத்திற்கான இளையோர் குரல் அமைப்பினால் யாழ்ப்பாணம் மருதனார்மடம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த கையெழுத்து போராட்டத்தில் மாற்றத்திற்கான இளையோர் அமைப்பின் பிரதிநிதிகள், உறுப்பினர்கள், யாழ் மருதனார்மடம் வர்த்தகர்கள், சந்தை வியாபாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீராகாரமின்றி 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் என அழைக்கப்படும் திலீபனின் 38வது நினைவு தின நிகழ்வுகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் நல்லூர் பின் வீதியில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தில் அவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த நேரமான காலை 9:45 மணியளவில் அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமாயின. இந்த நினைவேந்தலின் போது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து திலீபனின் திருவுருவ படத்துக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நினைவேந்தல் நிகழ்வில் முன்னாள் போராளிகள், அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் உள்ள வீடொன்றை வாழ்முனையில் சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு மேல் சுற்றி வளைத்து வன்முறை குழு ஒன்று மேற்கொண்ட தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 படுகாயங்களுக்கு உள்ளாக்கினர். நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவத்தில் குடத்தனை மேற்கை சேர்ந்த கோவிந்தசாமி உதயகலா, அவரது மகனான கோவிந்தசாமி கபில்ராஜ், உதயகலாவின் மருமகனான கந்தசாமி நிதர்சன் ஆகியோரே படுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் கபில்ராஜ், நிதர்சன் ஆகிய இருவரும் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். படுகாயங்களுக்குள்ளான இருவரும் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது காரொன்றில் சென்றவர்கள் இவர்களை முந்தி சென்றதுடன் தொடர்ந்து வீதியின் குறுக்கும் மறுக்குமாக காரை செலுத்தி இடையூறான விதத்தில் பயணித்துள்ளனர். ஒரு சந்தர்ப்பத்தில் காரும் மோட்டார் சைக்கிளும் விபத்துக்குள்ளாகின. அதையடுத்து இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. மறுநாளான நேற்று முன்தினம் இரவு 9 மணியளவில் அடையாளம் தெரியாத நபர்கள் வாள்கள் சகிதம் வீட்டுக்குள் புகுந்து வாழ்முனையில் வீட்டை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் கதவுகள், ஜன்னல்கள், கதரைகள் உள்ளிட்ட தளபாடங்களை அடித்து உடைத்து சேதமாக்கியுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதை தடுக்க முயன்ற போது ஒருவரின் தாயாரும் காயங்களுக்குள்ளாகியுள்ளார். சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக அந்த குடும்பத்தை அச்சுறுத்திய அந்த நபர்கள் இரவு 11 மணிக்கு பின்னரே அங்கிருந்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மருதங்கணி போலீசாருக்கு தகவல் வழங்கிய போதிலும் வாழ்வெட்டுக்குழு வெளியேறி சென்ற பின்னரே அவர்கள் வந்தனர் என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வன்முறை கும்பல் மீதான அச்சம் காரணமாக குறித்த குடும்பத்தினர் சம்பவம் நடந்த வீட்டிலிருந்து பொருட்கள், கால்நடைகள் என்பவற்றை ஏற்றிக்கொண்டு நேற்றைய தினம் பாதுகாப்பு தேடி இடம்பெயர்ந்து சென்றுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இருவர் வடமாகாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல ஆடையகத்தின் தையலாளர் ஒருவரும் உள்ளடங்குகின்றார் என்று போலீசார் தெரிவித்தனர். வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தனபாலின் கிளியங்கும் வடமாகாண குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். 40 வயதான சந்தேக நபர் ஒருவரிடமிருந்து 11 கிராம் 900 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும், 54 வயதான சந்தேக நபர் ஒருவரிடம் இருந்து 16 கிராம் 100 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி சென்னையில் அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் 117வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேவேளை அண்ணா படத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள், எம்பிக்கள் உள்ளிட்டோரும் மலர்
தூவி மரியாதை செய்தனர். அதன் பின்னர் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன், வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலுக்கு எதிராக நிற்பேன் என்று திமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாரம் ஐக்கிய ராஜ்யத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். மன்னர் 3ஆம் சார்லஸுடன் விமானம் மற்றும் வண்டி பயணம் முதல் வரலாற்று சிறப்புமிக்க விண்ட்சர் கோட்டையில் ஒரு பிரமாண்டமான அரசு விருந்து வரையான நிகழ்வுகளில் அவர் இதன் போது பங்கெடுக்க உள்ளார். வர்த்தகம், வரிகள் மற்றும் உக்ரைன் போர் ஆகியவற்றை மையமாக கொண்டு பேச்சுவார்த்தைகளுக்காக இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரையும் அமெரிக்க ஜனாதிபதி சந்தித்து பேச உள்ளார். 2019ஆம் ஆண்டு தனது முதல் பதவி காலத்தில் 2ஆம் எலிசபெத் மகாராணியை சந்தித்த போது ட்ரம்ப் தனது முந்தைய ஐக்கிய ராஜ்யத்திற்கான அரசு பயணம் குறித்து அடிக்கடி பாராட்டியுள்ளார். இந்த நிலையில் புதிய விஜயம் மூலம் 2வது அரசு பயணம் மேற்கொள்ளும் முதல் அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் மாறுவார் எனவும் குடியேற்ற கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கிலாந்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டங்களுக்கு மத்தியில் ட்ரம்பின் இந்த விஜயம் அமைய உள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றிரவு நடைபெற்ற ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குழு ஏ போட்டியாக துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 127 ஓட்டங்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. அதன்படி 128 ஓட்டங்கள் என்று எளிதான இலக்கை துரத்திய இந்திய அணி போட்டியின் 15.5 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 131 ஓட்டங்கள் எடுத்தது. இந்த வெற்றியின் மூலம் விளையாடிய 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இந்திய அணி புள்ளிகள் பட்டியலில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கின்றதுடன் நேற்றைய வெற்றியின் மூலம் பாகிஸ்தானுக்கு எதிரான கடைசி 3 T20 போட்டிகளில் இந்தியா 3லும் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.